பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே சபையாக சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கும்படியாக எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிறவர்களுக்காகவும் ஸ்தோத்திரம். இன்னும் பல்வேறு இடங்கள்லேருந்து இந்த ஜெப கூட்டத்தில் இன்றைக்கு கலந்து கொள்கிற மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோங்க தாவே. ஜெபத்தில் எங்களை நடத்துவீராக, ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தருவீராக, உம்முடைய சித்தத்தின்படி ஜெபிக்க, உம்முடைய நோக்கங்களை அறிந்தவர்களாய் ஜெபிக்க, உம்முடைய சித்தம் நிறைவேறும்படி ஜெபிக்க, உம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை எங்கள் ஜெபமாய் ஏறெடுக்க, உம்முடைய வார்த்தையே எங்கள் ஜெபமாய் ஏறெடுக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட வழிகளில் நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த மாலை வேளையில் எங்களை இந்த ஜெபத்தில் நடத்துவீராக. இது மிகுந்த ஆசீர்வாதமாக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும், தூரத்திலிருந்து கலந்து கொள்கிறவர்களுக்கும் இருக்கட்டும். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் தேவைகள் மத்தியிலே உடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வந்து அவளை பலப்படுத்தட்டும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். வெள்ளிக்கிழமைகளில் நம்ம ஒன்றாக வந்து ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, ஜெபிக்க கற்றுக்கொள்ளவும் செய்கிறோம். ஜெபிக்க கற்றுக்கொள்கிறதுல ஒரு குறிப்பிட்ட மெத்தடை யூஸ் பண்ணுறோம். வேத வசனத்தையே ஜெபமாக ஏறெடுப்பது. ஜெபம் இங்கேருந்து வரணும் அப்படிங்கிறத கற்றுத்தரோம். ஏன்னா அப்படி ஜெபிக்கும்போது நம்முடைய ஒவ்வொரு நாள் தியானமும் ஜெபமும் அற்புதமானதாக இருக்கும். நாம் நினச்சி கூட பார்க்காத காரியங்கள் நம்ம மனதுக்கு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் கொண்டு வருவார். நம்ம சாதாரணமாக நம்ம ஜெபிக்கிறபடி செஞ்சோன்னா இதெல்லாம் மனசுக்கு வரவே வராது, இதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். ஆனால் இவைகள் தான் உண்மையான தேவைகள். இங்கே இருக்கிற காரியங்கள் இதுதான் நம்மளை சரியான வழியில் ஜெபிக்க நடத்தும். இல்லைன்னா நாம் எதே தேவைன்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். நம்முடைய குறுகிய தேவைகள், இந்த குறுகிய வட்டத்தில் இருக்கிற சில காரியங்களை பற்றியே யோசித்து ஜெபிச்சுட்டு இருப்போம். இங்கே வரும்போது தேவனுடைய அந்த பரந்த தரிசனம் நமக்கு இங்கே வெளிப்படுகிறது. தேவனுடைய நோக்கங்கள், தேவனுடைய திட்டங்கள், இவர்களுக்காக நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். இது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். இது உங்களுடைய ஒவ்வொரு நாள் டிவோஷனல் லைஃப்பில், தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தரமான விதத்தில் உங்கள் நேரத்தை செலவழிக்க இது பயன்படும் என்று நான் நம்புகிறேன். இந்த போதனைகள், இந்த மெத்தட், உட்காந்து கொஞ்சம் நேரம் பைபிளை வாசித்து இதை தியானித்து அதிலிருந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணி பண்ணிங்கன்னா இது ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும். அதில் ஒரு காரியம் நான் கவனித்தது என்னென்னா, அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அநேக நேரத்தில் ஆண்டவர் அங்கேருந்து பேசுவார். அது எப்படி தான் அது அப்படி வரும், அது ஆவியானவருடைய எது பாருங்கள். அந்த காலத்தில் அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களோட சம்மந்தப்பட்ட காரியங்களாக வரும். அதை நான் பார்த்துருக்குறேன். எனக்கு அன்றைக்கி அதுதான் தேவைப்படும், அல்லது அந்த சீசனில் அதுதான் எனக்கு தேவைப்படும். அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் இங்கேருந்து எடுத்து கொண்டு வருவார். அப்போ அது ரொம்ப ஆறுதலாக இருக்கும், ரொம்ப ஒரு நம்ம பலப்படுத்தும், கர்த்தர் நம்மளோட பேசுகிற ஒரு அனுபவமாக அது இருக்கும். ஆகவே இதெல்லாம் நீங்களும் அனுபவிக்கணும்னா இந்த சீரீஸை கேளுங்க. எல்லாம் யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் போய் கேட்கலாம். இதை ஃபாலோ பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு கர்த்தர் பல காரியங்கள் உங்கள் உள்ளத்தில் பேசுவார், கொண்டு வருவார். நீங்கள் அதன்படி ஜெபிக்கலாம். ஜெபமே ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக இருக்கும், ஸ்டேல் ஆகாது. எப்போவுமே அதே காரியத்தை ஜெபம் அப்படி ஆகாது. சரி, இப்போ 97வது சங்கீதம் வரைக்கும் வந்துட்டோம். 1லேருந்து ஆரம்பித்து 97க்கு வந்துட்டோம். 97ல் முதல் 6 வசனங்களை ஏற்கனவே பார்த்து விட்டோம். இன்றைக்கு 7லேருந்து 12வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் முதல்ல அது வாசித்தர்றேன். நான் 12 வசனம் தான் வாசித்தர்றேன். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சக்காரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அகர்ந்தது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகள் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதற்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர்.
கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். நம்ம எப்படி இந்த சங்கீதத்தை எப்போவுமே எப்படி போகிறதுனா, முதல்ல அதை வெவ்வேறு பகுதிகளாக பிரிப்பது அவசியம். இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக அப்படி பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியாது. பகுதியாக பிரிக்கிறது அவசியம். பிரிக்கிறதுங்கிறத சில இங்கிலீஷ் பைபிளில் அவங்களே பண்ணி வச்சுருக்காங்க. நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் ஒரு வெர்ஷன் இருக்கு இல்லையா, நிறைய வெர்ஷன்ஸில் வருது. அது அவங்களே பிரித்து கொடுக்குறாங்க. நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் அது அழகாக பண்ணுது. அதில் எப்படி தெரியும் உங்களுக்கு பிரிக்கிறாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம் ஒரு பகுதி தனியாக இருக்கும். இந்த 1ஆம் வசனத்துக்கு அப்புறம் ஒரு டபுள் ஸ்பேஸிங் இருக்கும். NIVயில் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 6ஆம் வசனம் அடுத்த பேராகிராஃப் மாதிரி வரும், தனியாக நிற்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் டபுள் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, இடைவெளி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனத்துக்கும். 7ஆவது வசனம் தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் 8, 9 தனியாக இருக்கும். 9ஆம் வசனம் முடிஞ்ச உடனே மறுபடியும் 10க்கு முன்னால் டபுள் ஸ்பேஸிங் இருக்கும். அப்போ 10லேருந்து 12 வரைக்கும் அது இன்னொரு செக்ஷன். இப்படி பார்த்திங்கன்னா 5 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. இது கொஞ்சம் உதவும் நம்மளுக்கு, கொஞ்சம் பிரிக்க டீச்சிங்க்கு அது உதவுது, புரிந்து கொள்கிறதுக்கும் நல்லா உதவுகிறது. இதில் 1ஆம் வசனத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுறேன். அது தேவனுடைய இறையாண்மை குறித்து நமக்கு சொல்லுகிறது. ஏன்னா கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த சங்கீதம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால் உள்ள சில சங்கீதங்கள்லாம் அப்படி வருது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார்னு. பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுதுன்னு வருது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார்ன்றது தேவனுடைய சாவரன்டி, அதை குறிக்கிறது. ராஜரீகம் பண்ணுகிறவர்களுக்கு சாவரன்டி இருக்கணும். சாவரன்டினா இறையாண்மை. இறையாண்மைனா என்ன? ஆளக்கூடிய முழு அதிகாரமும் உரிமையும் வல்லமையும் சுதந்திரமும் அவர்களுக்கு இருக்க வேண்டும். இப்போ இந்தியா ஒரு சாவரன் நேஷன்னு சொல்கிறோம், இறையாண்மை உள்ள ஒரு தேசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் செல்ஃப் கவர்ன்டு இல்லையா. நம்ம இப்போ பிரிட்டிஷால் ஆளப்படல, கடலில் கடந்து போய் இன்னொருத்தர் நம்மளை ஆள்றது கிடையாது. இங்கே ஒரு சாவரன் நேஷனாக நம்ம வந்துட்டோம். நமக்கே உரிமைகள் இருக்கிறது, ஜனநாயகம் இருக்கிறது. அப்போ அந்த விதத்தில் இங்கே ஆளுகை நடக்கிறது. நாம் என்ன நினைக்கிறோமோ ஜனங்கள் அதுக்கு ஓட்டு போட்டு அதன்படி எல்லாம் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டாந்தாச்சு இல்லையா. அதுதான் இறையாண்மைன்னு சொல்கிறோம். நாம் நினச்சதை நாம் செய்ய முடியும். நாம் எதை விரும்புகிறோமோ, எது நல்லது நினைக்கிறோமோ அதை நாம் நிறைவேற்ற முடியும். திட்டம் போடலாம், நாம் செய்யலாம். வெளியிருந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, முடியவும் முடியாது. அதுதான் சாவரன்டி. அப்போ தேவன் அவர் வேறு லெவலில் சாவரன். நம்ம நம்ம லெவலில் சாவரனாக இருக்கிறோம். தேவன் வேறு லெவலில் சாவரனாக இருக்கிறார். அவர் உலகத்திலே ஆளுகிறவர், எல்லாத்தையும் ஆளுகிறவர், எல்லா படைப்புகளையும் ஆளுகிறவர். அப்போ அது மட்டும் இல்லை, அவருடைய மற்ற குணாதிசயங்களை பாருங்கள், தன்மைகளை பாருங்கள். அவர் ஹீ இஸ் ஆல் நோயிங், ஆம்னிசியன்ட். அப்படின்னா ஆல் நோயிங், எல்லாத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே அவருக்கு ஷாக்கிங்காக எதுவும் நடக்க முடியாது. இன்றைக்கி பாருங்கள், எல்லாத்துலேயும் டெய்லி ஒரு ஷாக்கிங்காக தான் நடக்கும். அரசியல் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திடீர்னு அதிர்ச்சி மாதிரி ஏதாவது நடந்துட்டு, அதெல்லாம் அவருக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய எதுவுமே கிடையாது. அவருக்கு எல்லாம் தெரியும், நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும். அவருக்கு தெரியாத ஒரு காரியமும் கிடையாது. அது மட்டும் இல்லை, ஹீ இஸ் ஆம்னி போட்டன்ட். அப்படின்னா அவர் சர்வ வல்லவர். சர்வ வல்லவர்னால் அவருக்கு எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியும், எல்லாத்தின் மேலேயும் அதிகாரம் உண்டு, எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். அவரால் முடியாதுன்னு ஒரு காரியமும் கிடையாது. அவர் நினைக்கிறத செய்ய முடியும். அந்த ஒரு மாதிரி சாவரன்டி. நம்ம சாவரன் நேஷன்னு சொன்னேன். சில நேரத்தில் நினைக்கிறத செய்ய முடியாது இல்லையா. அதுக்கு அவ்வளோ பணம் வேணும், நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் உடையவர். அவர்கிட்ட எந்த குறையும் இல்லை, வல்லமையிலையும் எந்த குறையும் இல்லை. அவர் நினைச்சதெல்லாம் செய்ய முடியும். அது மட்டும் இல்லை, அவர் முழு சுதந்திரம் உள்ளவர். அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அவர் என்ன நினைக்கிறாரோ, என்ன சித்தம் கொள்கிறாரோ அதையெல்லாம் அவர் செய்ய முடியும். அப்படிப்பட்ட சாவரன்டி உள்ளவர். அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அப்போ யார் ஆள்றான்றதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. கிறிஸ்தவர்கள் அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணுறாங்க சில நேரத்தில்.
அது பிரச்சனையே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். நாம் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். ஆமாம், இங்கே ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறோம், ஆனால் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். அவர் ஆளுகிறார். சில நேரத்தில் இந்த பூமியில் நடக்கிற காரியங்களை பார்த்தா, என்னையா இதெல்லாம் அனுமதிக்கிறார் அவர், இது நல்லது இல்லையே, இது அனுமதிக்காமல் இருக்கலாமே, கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்லாம் யோசிக்கலாம் நீங்கள். அது ஏதோ அவருடைய தீர்மானம், அவருடைய சித்தம். அவர் எதுக்கோ சில காரியங்களுக்காக அனுமதிக்கிறார், சில காரியங்களை அனுமதிக்கிறாரு. அதனால் நாம் எப்போவுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நினைவு கூற வேண்டும். நாம் கர்த்தருடைய கையில் இருக்கிறோம். அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவரை நம்புகிறோம். அவருடைய நோக்கங்கள், அவருடைய ஞானம், அவருடைய காரியங்கள், அதை நிறைவேற்றக்கூடிய அவருடைய தன்மை, அவருடைய அதிகாரம், வல்லமை எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஆகவே அவரை நம்பி நாம் நிம்மதியாக இருக்கலாம். நம்ம ரொம்ப ஒரி பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. என்னமோ நடக்கட்டும், நடக்குது இந்த உலகத்தில். நாம் ஜெபம் பண்ணுறோம், நாம் சில விருப்பங்களை வச்சுருக்கிறோம், ஆனால் சில நேரத்தில் நம்ம விருப்பப்படி நடக்கிறது இல்லை. அது பரவாயில்ல, ஏன்னா கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். இது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலாக, சமாதானத்தை தரக்கூடியதாக நமக்கு இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறாருன்னு? சில நேரத்தில் ஒரு கவலை மாதிரி வந்துடும் எனக்கு கூட. சில நேரத்தில் வருங்காலம் எப்படி இருக்க போதோ, சுதந்திரமாக ஊழியம் செய்ய முடியுமா, என்ன பண்ண முடியும், என்ன மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும் அப்படிலாம் யோசித்து சில நேரத்தில் கவலைப்படுவது உண்டு. அப்போல்லாம் எனக்கு இந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு பெரிய ஆறுதலை தருகிறது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். சில நேரத்தில் காரியங்கள் தாறுமாறாக நடக்குது, ஆனால் நான் கர்த்தரை நம்புகிறேன். கர்த்தர் கையில் நான் இருக்கிறேன். கர்த்தர் அவர் ஞானம் உள்ளவர், நல்ல வழிகளில் நம்ம கொண்டு போவார் என்று நான் நம்புகிறேன். நாம் அவருடைய கையில் இருக்கிறோம். ஆகவே நாம் வீணாக பயந்து ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் நிம்மதியாக தொடர்ந்து அவரை நம்பி வாழ்ந்து இந்த பூமியிலே அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவாங்க. சரி, அப்போ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் பாருங்கள். சில நேரத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வார்த்தைகள் நம்மளை பலப்படுத்துகிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். நான் இதை வாசித்தப்பெல்லாம் அப்படி ஒரு சூழ்நிலை. அப்போ நான் கர்த்தரை துதித்தேன், கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். கர்த்தாவே, நீர் ராஜரீகம் பண்ணுறீர், நான் உம்முடைய கரத்தில் இருக்கிறேன், உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன், நீர் தான் என்னுடைய ராஜா, நீர் தான் ஆளுகிறீர், மனுஷர்கள் அல்ல அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கிறது. சரி, அதுக்கு அடுத்து 2-6 அது அடுத்த பகுதி இல்லையா? இதனால தான் அந்த டிவிஷன் முக்கியம். எல்லாம் ஒன்றா இருந்துச்சுன்னா ஒன்றுமே வழங்காது. இந்த 2-6 பார்த்திங்கன்னா இது ஒரு வர்ணனை. அதாவது தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது அதை பார்த்த மக்கள், அந்த விதமான ஒரு என்கவுண்டர் இருந்த மக்கள் என்னத்தை பார்த்தாங்க? பழைய ஏற்பாட்டில் பல சம்பவங்கள் நடக்கிறத பார்க்குறோம். அங்கே நடந்ததை வச்சு தான் சங்கீதக்காரன் எழுதுகிறான். தேவனுடைய மகிமையை, அவருடைய மகத்துவத்தை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு ஜனங்கள் கண்டார்கள். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா யாத்ராகமத்தில் 19ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலை என்று அங்கே தேவனுடைய மகிமையை அவர்கள் கண்டார்கள். தேவன் அவர்களுக்கு வெளிப்படுகிறார். ஒரு விசேஷமான விதத்தில் தேவனை ஒரு விதமாக அவங்க பார்க்க முடியுது. பார்க்கும்போது இட் வாஸ் டெரிஃபையிங் டு தம். அவர்களுக்கு பயங்கரமாக இருந்தது. அது பார்த்தது பயங்கரமாக இருந்தது. அவங்க நடுங்கினார்கள். தே ட்ரெம்பிள்னு இருக்குது விதத்தில். மோசே பிறகு சொல்கிறாரு, ஐ எம் ட்ரெம்பிளிங் வித் ஃபியர்னு. மோசே நடுங்கிறார். அந்த மாதிரி ஒரு அனுபவம். பிறகு ஏசாயாவில் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லை, தேவாலயத்தில் தேவனுடைய மகிமையை கண்டு ஏசாயா சொல்கிறாரு. 6ஆம் அதிகாரத்தில் முதல் சில வசனங்களில் வாசித்தீங்கன்னா அந்த பிரபலமான அந்த பகுதி வருது. ஏசாயா தீர்க்கதரிசி, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவர்கள் மேலாக நின்றார்கள். ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள்.
கூப்பிட்டவர்களின் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்தது. கவனிச்சிங்களா? ஆலயம் புகையினால் நிறைந்தது. இதெல்லாம் பார்க்குறாரு ஏசாயா. அப்பொழுது நான் ரியாக்ஷன் பாருங்கள், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவே வாசமாக இருக்கிறவன், சேனைகள் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். இது மாதிரி எசேக்கியலும் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அதெல்லாம் வாசித்து காமிச்சேன் உங்களுக்கு. மூங்குப்புற விழுந்தார் எசேக்கியல்னு வாசிக்கிறோம். தானியேல் அப்படியே பார்த்து அப்படியே செவந்து போயிட்டாராம். முகமெல்லாம் அப்படியே வெளுத்து போச்சு அவருக்கு, டர்ன்டு பேல் அப்படின்னு இருக்குது. மீகா அவர் சொல்கிறாரு, த மவுண்டன்ஸ் மெல்ட் beneath him, மலைகள் அவருக்கு முன்னால் உருகுகிறது அப்படிங்கிறான் மீகா. தேவனை ஒரு விதத்தில் காணும்போது, தேவனுடைய பிரசன்னத்தில் வரும்போது, அவருடைய மகிமை வெளிப்படும் போது இப்படி பல்வேறு விதத்தில் காண்றாங்க. அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் அவைகளையெல்லாம் தான் தொகுத்து எழுதுகிறான். அதனால தான் இப்படிலாம் சொல்கிறான், மேகம் மந்தாரம் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயம் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம், அக்னி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டடிக்கிறது. எங்கே கிடச்சது இவருக்கு? இதெல்லாம் இந்த பகுதியெல்லாம் வச்சு தான் சொல்கிறாரு. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. எங்கே கிடச்சது அவருக்கு இதெல்லாம்? அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த காரியங்களை வச்சு தான் இதை சொல்கிறாரு. கர்த்தருடைய ஆசம்னஸ், அவர் எப்படி ஒரு வியக்கத்தக்க ஆச்சரியத்துக்குள் நம்ம மூழ்த்தக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். இஸ் டிஸ்கிரைபிங் காட்ஸ் ஆசம்னஸ். எவ்வளோ மகத்துவமான தேவன், எப்பேற்பட்ட தேவன் இவரை பார்த்துருக்கீங்களான்றாரு. பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? இவங்கெல்லாம் சொல்கிறத கேளுங்கிற மாதிரி சொல்கிறாரு. பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிட்டு, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிற சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். பழைய ஏற்பாட்டு மக்களுடைய அனுபவங்கள், கர்த்தரை கண்ட மக்கள், ஏதோ விதத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் போய் நின்ற மக்கள் என்னத்தை கண்டார்கள்? ஒரு மனுஷன் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வந்தால் அது எவ்வளோ மகத்துவமான தேவன் என்கிறதை பற்றிய ஒரு உணர்வு உண்டாகிறது. அவங்க ஒன்றும் தேவனை அப்படியே முகமாக தரிசித்திரல. அவங்க தேவனை கண்டா உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் அவருடைய மகிமையை கண்டார்கள். அவர் அங்கே இருக்கிறது பல விதங்களில் வெளிப்படுகிறது. சில காரியங்கள் அங்கே நடக்கிறது. அதை பார்த்து வியந்து போகிறார்கள். மலைகள்லாம் ஊருகுதான், அந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறது. அப்போ இட்ஸ் எ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஆசம்னஸ் ஆஃப் காட். என்ன சொல்கிறாரு? கர்த்தர் ஆளுகிறார், ராஜரீகம் பண்ணுகிறார். இவர் யார்? இவ்வளவு மகத்துவமான தேவன். அவர் வந்தாலே பர்வதங்கள்லாம் உருகுது அவருக்கு முன்னாடி. அவருக்கு முன்னால் அக்கினி முன் செல்லுகிறது. அவருடைய சத்துருக்களையெல்லாம் அது சுட்டெரிக்கிறது. மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பிக்கிறது. பூமி அதிருகிறது. அப்பேற்பட்ட தேவன். யார் ராஜரீகம் பண்ணுகிறா? யார் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறா? யார் இன்சார்ஜாக இருக்கிறா? யார் ஆளுகிறா? யாருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம்? we are in the hands of an awesome God. மகத்தான ஒரு தேவனுக்கு அவருடைய கையிலே நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் தியானிக்கணும் பாருங்கள். இதெல்லாம் வாசிக்கும்போது இப்படியே வாசிட்டு போயிடக்கூடாது. எங்கேருந்து வந்து என்னத்தை சொல்கிறாரு இவர்? எதனால் இப்படி வர்ணிக்கிறாரு கர்த்தர்? ஏன் இதெல்லாம் சொல்லணும் இங்கே வந்து? ஏன்னா கர்த்தர் ராஜரீகம் பண்ணுறாரு சொல்லிட்டாரு. அப்படி என்ன மாதிரி கர்த்தர் இவருன்னு சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பயப்படாத. இந்த கர்த்தர் மகத்துவமான தேவன், அற்புதமான தேவன், பெரிய தேவன். இவரை மாதிரி ஒரு தேவன் கிடையாது. அவருடைய பிரசன்னம் என்னெல்லாம் பண்ணுது பாருங்கள். அதை யோசித்து பாரு. அவர்களுடைய அனுபவங்களெல்லாம் வாசித்து பாரு, என்ன இருக்குன்னு பாருன்றத நினைவுபடுத்துகிறார் இங்கே, இல்லையா? சரி, இப்போ 7ஆம் வசனம் இங்கே தான் நம்ம பார்க்கணும் இன்றைக்கி. அது கொஞ்சம் ரிவ்யூ நல்லது நமக்கு. 7ஆம் வசனம் 7ஆம் வசனம் தனியாக நிற்கிது இல்லையா? அந்த பேராகிராஃப் செப்பரேஷனில் 7 வந்து 3வது செக்ஷன் தனியாக நிற்கிது. சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமையாய் பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, இந்த ராஜரீகம் பண்ணுற கர்த்தர் எவ்வளோ மகத்துவமானவர்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு? இவரை வணங்காமல் சொரூபங்களை வணங்கி கொண்டிருக்கிறவர்கள், விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிறவர்கள் யாவரும் வெட்கப்பட்டு போவார்கள்.
ஏன்னா இவர் இவ்வளோ பெரிய தேவன், இதை விட்டுட்டு அதையெல்லாம் போய் வணங்கிட்டு இருந்தீங்கன்னா வெட்கப்பட்டு போவேன்றாரு. தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். இந்த கடைசி 2 லைன் இந்த வசனத்தை ரொம்ப கஷ்டமானதாகிடுது. தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள்னா, சிலர் கேட்குறாங்க, என்னையா தேவர்களே நீங்கள்லாம் தொழுது கொள்ளுங்கன்னா, இந்த ஐடல்ஸ் விக்கிரகங்களை பார்த்து அல்லது அந்த ஃபால்ஸ் காட்ஸ் அவைகளை பார்த்து நீங்கள்லாம் இவரை தொழுது கொள்ளுங்கள்னு சொல்லுதா? அந்த தெய்வங்கள்லாம் நம்ம ஆண்டவரை வணங்கணும் அப்படியா சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் இதை கொஞ்சம் புரிந்து கொள்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஆகிடுது. இதை விளக்குறது கொஞ்சம் கஷ்டம். ஆகவே இதை பற்றி ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா, ஜான் ஓவன் ஒருத்தர் இருக்கார். ஜான் ஓவன்ற ஒரு பெரிய ப்ரீச்சர். 1616ஆம் ஆண்டிலிருந்து 1683ஆம் ஆண்டு வரை ஒரு இங்கிலீஷ்மேன், ஒரு இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர், ஒரு தியாலஜி ப்ரொஃபஸர், அவர் ப்ரீச்சர் வேறு. அவர் இதை விளக்குறார். தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். பிரமாதமான பிரசங்கியார். இப்போ இந்த பழைய பிரசங்கியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எழுதுகிற இங்கிலீஷ் தான் பழைய காலத்து இங்கிலீஷாக இருக்குது. ஸ்பெல்லிங்கே வேறு மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் இப்போ ஏஐ வந்துட்டதுனால அதெல்லாம் எடுத்து இதில் போட்டிங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும் டக்குன்னு. ரொம்ப ஈஸியாகிடுச்சு. நான் அந்த கஷ்டமான இங்கிலீஷே படித்து கொஞ்சம் ஒரு லைனாக படித்து என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு. ஏன்னா அதில் தான் பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஜான் ஓவன் ரொம்ப பிரமாதமான ஆள். ஒர்க்ஸ் ஆஃப் ஜான் ஓவன்னே இருக்குது, வால்யூம்ஸ்லாம் இருக்குது. பிரமாதமான ஆள் அவர் சொல்கிறாரு, 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள்ன்றது யாரை சொல்லுது? இந்த விக்கிரகங்களையா இல்லை ஃபால்ஸ் காட்ஸையா இல்லை யாரை சொல்லுது அப்படிங்கிறதுக்கு 3 காரியங்கள் அதுக்கு சாத்தியம்ன்றார். 1, ஒரு வேளை தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள்ன்றது இந்த விக்கிரகங்களை சொரூபங்களை வணங்குகிற தேசங்கள் இருக்கு இல்லையா, அந்த தேசங்களை பார்த்து அந்த ஜனங்களை பார்த்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவரை ஆராதியுங்கள், அவரை தொழுது கொள்ளுங்கள். விக்கிரகங்களை வணங்குகிறவர்களே, சொரூபங்களை வணங்குகிறவர்களே, தொழுது கொள்ளுகிறவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள்னு யாரை பார்த்து சொல்கிறான்? விக்கிரகங்களை வணங்குகிறவர்களை பார்த்து சொல்லுகிறான். அப்படி அதை புரிந்து கொள்ளலாம் அப்படின்றார். இயேசுவின் காலத்தில் யூத ரவிமார்கள்லாம் இதை அவங்களுடைய டார்கமில் எழுதி வச்சுருக்காங்க, இதுதான் அர்த்தம்னு. அதை அவரும் ஃபாலோ பண்ணுறார், ஜான் ஓவனும் ஃபாலோ பண்ணுறாரு. சொல்கிறாரு, இதுதான் அர்த்தமாக இருக்க வேணும், யூதர்கள் கூட அப்படி தான் நம்பினாங்க அப்படிங்கிறார். சரி, 2வது, இது ஒரு வேளை ஆளுகிறவர்களை குறிக்கிற வார்த்தைகளாக இருக்கலாம் அப்படிங்கிறார். நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள்னு சொல்கிறது விக்கிரகங்களை பார்த்து சொல்லலை, ஆளுகிறவர்களை பார்த்து சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாரு? நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசுவுக்கும் அந்த யூத மத தலைவர்களுக்கும் பிரச்சனை நடக்குதாங்க இல்லையா? அவர் மேலே ரொம்ப கோபமாயிட்டாங்க யூத தலைவர்கள்லாம். இயேசுவின் மேலே ரொம்ப கோபமாகி, ஏன்னா இவர் தன்னுடைய தேவனுடைய குமாரன்னு தன்னை பற்றி சொல்லிட்டாரு. அதனால் அவங்களுக்கு ரொம்ப கோபம். இதில் 35-36 அவங்கள பார்த்து இப்படி சொல்கிறார் இயேசு, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவன் என்று அவர் சொல்லியிருக்க. எங்கே சொல்லியிருக்காரு? தேவனுடைய வசனத்தை பெற்றவர்களை தேவர்கள் என்று வேதம் சொல்லுதான். எங்கே சொல்லியிருக்குது? சங்கீதம் 82 தேசத்தை ஆளுகிறவர்களை குறித்து அப்படி சொல்கிறது. மேஜிஸ்ட்ரேட்ஸை பற்றி, நீதி செய்கிறவர்களை குறித்து, நியாயம் செய்கிற அந்த பொறுப்பில் இருக்கிறவர்களை குறித்து அப்படி சொல்லுது. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். தேவனே அப்படி சொல்கிறாரு, தேவர்கள்னு அவர்களை பற்றி சொல்லியிருக்க. வேத வாக்கியமும் தவறாததாக இருக்க. இயேசு சொல்கிறார், வேத வாக்கியம் சொல்லுதுன்னா அது தவறாதது, அதில் மிஸ்டேக் இருக்க முடியாது. வேதம் சொல்லுது அவர்களை தேவர்கள்னு அவர் அழைச்சார், தேவன் அழைச்சார்னு 82ஆம் சங்கீதத்தில் அது வருது. அப்படி அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாக இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? சாதாரண மனுஷர்லேயே அவர்கள் ரூலர்ஸாக இருக்கிறாங்க, மேஜிஸ்ட்ரேட்ஸாக இருக்கிறாங்க, ஜட்ஜஸாக இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து தேவனே சொல்கிறாரு தேவர்கள்னு. சாதாரண மனுஷனை பார்த்து தேவர்கள்ன்ட்டாரு. ஆனால் நான் பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்தில் அனுப்பப்பட்டவன் நான், என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? அவனுங்களையே தேவர்னு சொல்லிட்டாரு தேவன், என்ன நான் தேவகுமாரன்னு சொன்னதுக்கு ஏன் உனக்கு கோபம் வருதுன்றாரு. அப்போ
உண்மையாது அவர்களை தேவர்கள்னு சொன்னாரா? ஆமாம். நீதி செய்கிறவர்களை அல்லது ஜட்ஜஸாக மேஜிஸ்ட்ரேட்ஸாக இருந்தவர்களை தேவர்கள்னு ரெஃபர் பண்ணுறாரு. தேவர்கள்னு அவரில் அதே மாதிரி நான் வாஸ்து காமிச்சிட்றேன்னு சிலருக்கெல்லாம் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. வாசிட்றேன். 82ஆம் சங்கீதத்துக்கு போங்க. 1ஆம் வசனம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவே அவர் நியாயம் விசாரிக்கிறார். கவனிச்சிங்களா? யார் தேவர்கள்? எதுவரைக்கும் நீங்கள் அநியாயம் தீர்ப்பு செய்து துன்மார்க்கிற்கு முகதாட்சியம் பண்ணுவீர்கள். சேலாம். யோசித்து பாருங்கன்றார். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவீங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்தில் நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. அன்றைக்கி நீதி செய்கிறவங்க அநியாயமாக பண்ணுறாங்க. திக்கற்றவர்களுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது. ஏழைக்கு திக்கற்ற பிள்ளைக்கு சிறுமைப்பட்டவனுக்கெல்லாம் நீதி செய்ய மாட்டேங்கிறாங்க. கர்த்தர் அவருடைய சபையில் எழுந்தருளி இருக்கிறார், அவர் நியாயம் விசாரிக்கிறாரு. தேவர்கள் நடுவில், இந்த மேஜிஸ்ட்ரேட்ஸ் நடுவில் நியாயம் செய்கிறவர்களை அவர் கணக்கு கேட்குறாரு, ஏன் அப்படி பண்ணுறேன்னு. அப்புறம் சொல்லுது 6ஆம் வசனம். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமான மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். தேவன் சொல்கிறாரு, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமான மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவரைப் போல விழுந்து போவீர்கள். இப்போ அவர்களை தேவர்கள்னு சொன்னாரா? ஆமாம். நீதி நியாயம் செய்ய வேண்டியவர்கள், தேசத்தை ஆளுகிறவர்கள் தேவர்கள்னு சொன்னார். நம்ம கோர்ட்டில் கூட இப்போது போனீங்கன்னா ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்க? லார்ட்னு தான் சொல்கிறாங்க இல்லையா? மை லார்ட்ன்றாங்க. அப்போ எனக்கு புரியுது, அந்த காலத்துலேயே அது ஆரம்பிச்சிடுச்சு போல இருக்கு. அந்த காலத்துலேயே அவங்க அந்த நியாயம் செய்கிறவர்களை கடவுளுடைய ஸ்தானத்தில் பார்க்குறாங்க. அவங்க அந்த விதத்தில் அவரை லார்டுன்னு பார்க்குறாங்க. ஏன்னா கடவுள் நியாயம் செய்வார், கடவுளுடைய சார்பில் கடவுளுடைய ஸ்தானத்தில் அவர் நியாயம் செய்கிற மாதிரி இவர் நியாயம் செய்வார்ன்றதுனால தான் அவரை லார்டுன்றாங்க. அப்போ அதுதான் அந்த அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை நீதிபதிக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் நம்பலாம், நடுவராக இருந்து சரியான விதத்தில் நியாயமானது அவர் செய்வார். 2 பேருக்கு நமக்கு சண்டை இருந்ததுன்னா அங்கே போய் நிற்கலாம். அவர் 2 பக்கமும் தீர விசாரித்து சரியானதை செய்வார். கடவுள் நியாயம் செய்கிற மாதிரி அவர் செய்வார். ஆனால் செய்யாமல் விட்டாங்க அவங்க, அதுதான் விசாரிக்கிறாருங்க. அவர்களுக்கு அவ்வளோ பெரிய மரியாதையை கொடுத்துருந்தார்கள். அவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்போ இவர் சொல்கிறார், ஜான் ஓவன் சொல்கிறாரு, இந்த தேவர்கள்ன்றது ஒருவேளை தேசத்தை ஆளுகிறவர்கள் குளிக்குது போல் இருக்குது. இந்த விக்கிரகங்களை வணங்குகிற தேசங்களை பார்த்து, அதனுடைய தலைவர்களை பார்த்து அல்லது அவர்கள் ஆளுகிறவர்களை பார்த்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவர்களை தொழுது கொள்ளுங்கள்னு. இதை விக்கிரகங்களை பார்த்து சொல்ல, அதை வணங்குகிற தேசங்களை ஆளுகிறவர்களை பார்த்து சங்கீதக்காரன் சொல்லுகிற மாதிரி இருக்கலாம் ஒரு வேளை அப்படிங்கிறார். 3வது, தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். இந்த தேவர்கள்ன்றது தேவ தூதர்களை ஒரு வேளை குறிக்கலாமுங்கிறார். ஏன்? எபிரேயர் 1:6 அங்கே இயேசுவை குறித்து சொல்லும்போது அங்கே சொல்லியிருக்கிறது 1:6, மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்திலே பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதர்களை பார்த்து தேவன் சொன்னாராம், எல்லாரும் இவரை தொழுது. எப்போ? இயேசு பிறக்கிறப்ப முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர்களெல்லாம் பார்த்து நீங்கள் அவரை வணங்குங்க, தொழுது கொள்ளுங்கள்னு சொன்னாராம். ஆகவே தேவதூதரெல்லாம் தொழுது கொண்டார்கள். அப்போ இது ஒருவேளை தேவதூதர்களையும் குடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி, 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அதை வச்சு குழம்பு வேணாம். தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கன்னது விக்கிரகங்களை பார்த்து சொன்னார் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வணங்குறவர்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், அப்படிப்பட்டவர்களை ஆளுகிறவர்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், தேவதூதர்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். இந்த 3 ஆப்ஷன் இருக்குன்றார். நான் நினைக்கிறேன் அதை வணங்குகிறவர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள் இவர்கள். தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். அவர் வணங்குகிறவர்களையும் அவர்களை நடத்துகிறவர்கள் அவர்களை ஆளுகிறவர்களையும் பார்த்து சொன்ன வார்த்தைகளாக நிச்சயமாக அது இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி எடுத்துக்கிறது? இன்றைக்கி பாருங்கள், விக்கிரக ஆராதனைங்கிறது, சொரூபங்களை வணங்குகிறதுங்கிறது ஏதோ ஒரு தொழுது கொள்கிற இடத்துக்கு போய் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சொரூபத்தை விக்கிரகத்தை பார்த்து வணங்குறதை பற்றிய இஷ்யூ மட்டும் கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் தான் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் கிடையாது. இன்றைக்கி விக்கிரக ஆராதனை எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும்? வேதம் எப்படி தெரியுமா போதிக்குது? அது
வேறு சில காரியங்களெல்லாம் ஐடாலட்ரின்னு சொல்லுது. புதிய ஏற்பாட்டில் வாஸ்து பார்த்தீங்கன்னா மற்ற சில காரியங்கள், தவறான காரியங்களை விக்கிர ஆராதனை என்று சொல்லுகிறது. அதை வச்சு பார்த்திங்கன்னா கடவுளை நாம் பூஜிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது இடத்தை அவர் வகிக்க வேண்டும். ஏன்னா அவர் கடவுள். அவருக்கு அப்புறம் தான் எல்லாம். என் குடும்பம் அதுக்கு அடுத்த பிறகு தான், ஊழியம் அதுக்கு அடுத்த பிறகு. இப்படி ஒரு ஹையரார்கி ஆஃப் ப்ரையாரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது முக்கியத்துவத்தின் வரிசை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, எது முக்கியம், எது அடுத்தது முக்கியம், எது அதுக்கு அடுத்து முக்கியம் அப்படின்னு ஹையரார்கி ஆஃப் ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எது ரொம்ப முக்கியம்? எல்லாத்துக்கு காட்டிலும் கர்த்தர் தான். உங்கள் குடும்பம் முக்கியம்னு சொல்லல, கர்த்தர் தான் முக்கியம். அதுக்கு அடுத்தது எது முக்கியம்? ஊழியம் முக்கியம். ஊழியம் முக்கியம் இல்லை, குடும்பம் முக்கியம். குடும்பத்தை ஒழுங்காக கவனிக்காத ஊழியம் செய்ய தகுதி இல்லை. குடும்பம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு ஆள் ஊழியம் செய்கிறீங்கன்னா ஊழியம் முக்கியமாக இருக்கலாம், மற்ற காரியங்கள் முக்கியமாக இருக்கலாம். அதுக்கு அப்படி தான் இந்த வரிசை ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இந்த வரிசையில் முதல் என்ன போடுறீங்கன்றது ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். முதல் கோணல்னால் முற்றும் கோணல் ஆகிடலாம். முதல் யாரை வைக்கணுமோ அவரை வைக்கலைன்னா எல்லாமே தப்பாக போயிடும். பாருங்கள், எல்லாமே தப்பாக போயிடும். எல்லாமே எப்படி தப்பாக போகும்? ஏன்னா முதல்ல அவர் இல்லையே. அவரை முதல்ல வச்சா தான் எல்லாம் கரெக்டாக வரும். என்னுடைய ராஜ்யத்தையும் ரீதியும் முதலாவது தேடுங்க, முதலாவது அவர். அதனால தான் வேதத்தில் பாருங்கள், நிலத்தில் அறுவடை வந்தோன்னு முதற்கனிகளை அவருக்கு கொண்டாட சொல்லியிருக்குது, முதல்ல அவருக்கு. ஏன்னா அதெல்லாம் என்னது இது? என்னையா இது? சம்பளம் வந்தோன்னு முதல்ல அவர் கொடுத்துடணுமா? என் வீட்டை கவனிக்க வேணாமா? கவனிக்கணும் தான். அவர் என்ன சொல்கிறாரு, அப்பா எது உனக்கு வந்தாலும் முதல்ல ஆண்டவர்ன்றதை காமி. நீ என் வாழ்க்கையில் முதலானவர் ஆண்டவர். அதுதான் இங்கே இஷ்யூ. நம்மக்கிட்ட காய்கறியெல்லாம் வாங்கி அவர் சாப்பிட போகிறாரா? அவங்களெல்லாம் உங்கள் தோட்டத்துலேருந்து எல்லாம் கொண்டா, முதல்ல எனக்கு கொடு. உன் கத்திரிக்காயும் உன் முருங்கைக்காய் எல்லாத்தையும் கொண்டாந்து எனக்கு போய், எனக்கு முதல்ல தேவைப்படுது, நான் சாப்பிட்ட பிறகு தான் நீ சாப்பிடணும். ஏன் அவர் சொல்கிறாரு, மலைகளும் அதில் திரிகிற ஆயிரம் மாடுகளும் ஆடுகளும் எல்லாம் எனக்கு சொந்தம். எனக்கு பசியாக இருந்தால் உன்கிட்ட கேட்க மாட்டேன்னு சங்கீதம் 50 சொல்கிறாரு இல்லையா? உங்ககிட்ட நான் ஏன் கேட்குறேன்றாரு. எல்லாத்தையும் நான் படைத்தவன் நான், எனக்கு தேவையில்லை. உன் காயும் தேவையில்லை, உன் தானியமும் தேவையில்லை, உன் ஆடுகளும் ஒன்றும் தேவையில்லை, ஒன்றுத்தையும் கொண்டாடாது நீன்றார். அப்படி நினச்சினா தப்பாக நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறாரு அதை. அப்போ எதுக்கு கொண்டாடணும் அவருக்கு? அவர் என்ன சாப்பிட போகிறாரு? அவர் தான் சாப்பிட்லையே, அப்புறம் எதுக்கு அவருக்கு கொண்டாடணும்? ஒன்றும் இல்லைங்க. இது இஷ்யூ என்னன்னா, அவர் தான் என் வாழ்க்கையில் முதலாவது இல்லைங்களா? இந்த தசமபாகம் போன்ற காரியங்கள்லாம் அப்படிப்பட்ட ஒரு இஷ்யூ பாருங்கள். அவர் தான் முதலாவது, கர்த்தர் தான் முதல். எனக்கு என் வாழ்க்கையில் அவர் தான் முதல், எல்லாத்துலேயுமே அவர் தான் முதல். எத்தனை பேருக்கு அவர் தான் முதல்ன்றீங்க? அப்போ என்னுடைய ப்ரையாரிட்டிஸில், ஹையரார்கி ஆஃப் ப்ரையாரிட்டிஸில் எது முதல்ல வைக்கணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கணும். தான் கிறிஸ்தவன். யார் முதல்ல? ஆண்டவர் தான் முதல். விக்கிரகாராதனை எங்கேயோ போய் எதையோ வணங்கிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. உங்கள் இருதயத்தில் எதோ முதலாவது வைத்தீர்கள். கடவுளை தவிர வேறு, இந்த மெய்யான ஜீவன் உள்ள தேவனை தவிர வேறு எதையாவது நீங்கள் வச்சாலும், வேறு எதையாவதுன்னா இன்னொரு தெய்வத்தை மட்டும் இல்லைங்க, வேறு எதையாவதுன்னா சிலர் தங்களே வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தே ஆர் தேர் ஓன் காட். அவங்க தான் தங்களுடைய தெய்வம் மாதிரி. நான் நினச்சதை செய்வேன், எனக்கு விருப்பமானது செய்வேன், என் காசு, என் உழைப்பு, என் வேர்வை, என் மனம், என் சொத்து, நான் என்ன பண்ண தான் அவங்களே காட். எனக்கு யாரும் சொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் கடவுள், ஏன்னா நான் சம்பாதிச்சதெல்லாம் அப்படின்றது. செல்ஃப். சிலருக்கு செல்ஃப் தான் காடு. இன்னும் சிலருக்கு பவர் இஸ் காடு. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க பவர் மட்டும் இருந்துருச்சுன்னா, எல்லாத்தின் மேலேயும் எனக்கு பவர் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், நான் பெரிய ஆளாகிடுவேன், என் பிரச்சனைகளெல்லாம் நான் மேற்கொண்டுருவேன். பவர் தான் முக்கியம். இந்த ஊரில் பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தேன்னா எல்லாம் முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் பிரபலம், அதை விரும்புகிறாங்க, பிரபலம் ஆவதை. சில பேர் அதுலேயே பைத்தியமாக இருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? தாங்க பிரபலம் ஆகணும், அவ்வளோதான். தங்களை முன்னிறுத்திக்கணும், தாங்க பிரபலம் ஆகணும். இந்த பிரபலமானதுக்கு இவங்க என்ன பண்ணுவோம் பண்ணுங்க, இவங்களே போஸ்டர் அடித்து போட்டுக்கிட்டு, இவங்களே டைட்டில் கொடுத்துக்கிட்டு, இவங்களே எல்லாம் பண்ணிக்கிட்டு கிடப்பாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியம். டைட்டில்லாம் ரொம்ப முக்கியம், எல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்படியாவது பிரபலமாயிடணும். பிரபலமாயிட்டா பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். பிரபலமாயிட்டா நான் டாப்பில் வந்துடுவேன், எனக்கு எல்லாம் கண்ட்ரோல் கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. இன்னும் சிலர் அதை முதல்ல வச்சிட்றாங்க பாருங்கள். அப்புறம் இன்னும் சிலர்
இந்த பிரபலத்தையும் தாண்டி அவர்கள் வந்து செக்ஸ் போன்ற காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. அது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையிலே அதுதான் முக்கியம். அந்த காலத்தில் பெரிய பெரிய சில சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சொன்னாங்க, மனுஷனுக்கு நம்பர் 1 இருக்கிறது அதுதான் அப்படின்றாங்க. நம்பர் 1 நீடு மாதிரி அது ஆயிடுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போ இப்படியெல்லாம் இருக்குது. செல்ஃபு, ஃபேமு, செக்ஸு, இந்த மாதிரி பல காரியங்களை வைத்து கொண்டு அவர்கள் இதையெல்லாம் வணங்கும்படியாக, இதையெல்லாம் கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல அவர்கள் வைத்து விடுகிறார்கள். கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல இதெல்லாம் வந்துடுது. இன்னொன்று மணி, பணம். இன்னும் நிறைய சொல்லலாம், சில சாம்பிள்ஸ் தான் சொல்கிறேன் நான். பணம் ஒன்றும் தப்பு கிடையாது, ஃபேம் கூட ஒன்றும் தப்பு கிடையாது, முதல்ல இருக்கிறது தான் தப்பு. ஹலோ, பவர் கூட தப்பு கிடையாதுங்க. அதுதான் முதல், எனக்கு வாழ்க்கையில் எனக்கு பிரதானமானது அதிகாரம் தான் அப்படின்றது தான் தப்பு ஒழிய பவர் ஒன்றும் தப்பு கிடையாது. சிலருக்கு ஆமாம், உண்மையாக பவர் இருந்ததுன்னா நல்லவர்களாக இருந்தால் நல்லது செய்வாங்க பவரை வச்சு, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. பிரபலமான சிலர் நல்லவர்களாக இருந்தால் ஆண்டவரை உயர்த்துவாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. அதன் மூலமாக விளையாட்டுலேயோ அல்லது மியூசிக்லேயோ எதுலேயோ மேலே வந்தால் அவங்க வந்து அதன் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுவார். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்குன்னு போய் அவங்களால நம்ம கண்டம் பண்ண வேண்டியதில்லை. ஃபேமஸாக இருக்கிற ஆளையும் பெரிய அதிகாரம் உள்ள ஆட்களையும் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக போய் எய்ம் பண்ணி அதை பெற்று அடையிறதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது முதலாவது ஆயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் வணங்குகிற தெய்வம் ஆகிடுது. அது முதலாவது இடத்துக்கு வந்துருச்சுன்னா, இப்போ பாருங்கள், குடும்பம் தப்பு கிடையாது. உங்களுக்கு மனைவி பிள்ளைங்க இருக்குது, அவங்களை நேசிக்கிறீங்க, அவங்களுக்கு நல்ல வீடு கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க, துணிமணி கொடுக்கணும், படிப்பு கொடுக்கணும், தப்பாக இது கிடையாதுங்க. அதுக்காக உழைக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஒரு பெரும் முயற்சியில் இறங்குறீங்க, நிறைய செய்யணும்னு பார்க்குறீங்க, உங்களால் முடிஞ்சதெல்லாம் அதுக்காக செய்கிறீங்க, நிறைய நேரத்தை செலவழிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அது தப்பு கிடையாதுங்க. உங்கள் குடும்பத்தை நல்லா தான் வச்சுக்கணும். இது தப்புன்னு சொல்கிறாலும் முட்டாள். ஆனால் குடும்பம் தான் முதல், கடவுள்லாம் அப்புறம் நினச்சா அங்கே தான் மிஸ்டேக் வந்துடுது. என்ன ஆயிடுச்சு, முதலாவது இடத்த குடும்பத்துக்கு முதலாவது இடத்த இந்த ஜீவனுள்ள மெய்யான தேவனை தவிர வேறு எதற்கு கொடுத்தாலும் அது தவறு. இருக்கீங்களா? அப்போ இந்த வசனத்தை நான் எப்படி புரிந்து கொள்வது? இதை வாசிக்கும்போது சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எப்படி வழங்குதுன்னா, கடவுளை முதலாவது வைக்காமல் வேறு எதையாவது கண்டதையும் கொண்டாந்து வாழ்க்கையில் பிரதானமாக வைத்து கொண்டால் வெட்கப்பட்டு போகிறதுக்கு தான் நடக்கும். கடைசியில் வெட்கப்பட்டு தான் நிற்க போகிறோம். ஏன்னா அவைகளெல்லாம் கடவுள் இல்லை, என்னை உயர்த்த போகிறதில்ல, என்னை தூக்க போகிறதில்ல, எனக்கு உதவி செய்ய போகிறதில்ல, என்னை மீட்க போகிறதில்ல, என்னை ஆசீர்வதிக்க போகிறதில்ல. இவைகள்லாம் ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு. பெருசாக கடவுள் செய்கிறது எனக்கு செய்ய முடியாது. இதெல்லாம் கடவுளுக்கு நிகராகாது. இதெல்லாம் கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல முதலாவது இடத்துல வைக்காமல் மற்ற எதையாவது வைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் தான் நான் அதை வாசிக்கிறேன். தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள்னு வாசிக்கும்போது எனக்கே கர்த்தர் சொல்கிற மாதிரி தான் வாசிக்கிறேன். என்னை பார்த்து அவர் சொல்கிறாரு, எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள், இந்த ஜீவனுள்ள மெய்யான தேவனை அவரை அறிந்து கொள்ளுங்கள், அவரை தொழுது கொள்ளுங்கள். வேறு எதையாவது முதலாவது வச்சிடாதீங்க. உள்ளத்தில் அவரை முதலாவது இடத்துல வச்சு அவரை பிரதானமாயாக்கி அவரை பூஜியுங்கள், அவரை வணங்குங்கள், அவரை தொழுது கொள்ளுங்கள். எங்கே கொண்டாடுறாரு பாருங்க. முதல்ல அவர் ராஜரீகம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, இந்த ராஜரீகம் பண்ணுற கர்த்தர் எவ்வளோ மகத்துவமானவர், வியக்கத்தக்க வல்லமையும் மகிமையும் உள்ளவர்ன்றத 2-6 வசனத்தில் காமிச்சிட்டு அப்புறம் சொல்கிறாரு, வேறு இதெல்லாம் வணங்குற ஆட்கள் வெட்கப்பட்டு போவார்கள், நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்க. இப்போ நல்லா விளங்குது இல்லையா அந்த வசனங்கள்? எப்படி வர்றாரு பாருங்கள். நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். நம்ம எல்லாம் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவோம். அன்றைக்கி நம்முடைய இருதயத்தை ஆராய்வோம். உங்களுடைய இருதயத்தில் எதை முதலாவது என்று எண்ணுகிறீர்கள்? வெறும் சர்ச்சுக்கு வந்ததுனாலையோ, பைபிள் வச்சுருக்கிறதுனாலையோ, ஜெபம் பண்ணுறதுனாலையோ, ஒரு ஆவிக்குரிய ஜீவியம்னு ஒன்று இருக்கிறதுனாலையோ நம்ம கரெக்டாக இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. முதலாவது எது இருக்குது? கர்த்தர் முதலாவது இருக்கிறாரா? சிலர்லாம் சர்ச்சுக்கு போய் பைபிள் வாசலாம் பண்ண, அது 3வது 4வது வருது அவங்க வாழ்க்கையில். அவங்களே சொல்லிடுவாங்க, கேட்டால் டைம் இருந்தால் வருவேங்க, நான் கர்த்தரை கனம் பண்ணுறதுனா அது முடிஞ்சால் பண்ணுவேன், இல்லைன்னா என்ன பண்ணுறது, என் குடும்பம் ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்றவாங்க அட்டாகாரன். அந்த மாதிரி ஆளுகளை தான் சொல்லுதீங்க. நம்முடைய இருதயத்தை ஆராய வேணும்.
முதலாவது கர்த்தர் இருக்கிறாரா? எல்லாத்துலேயும் அவர் ஃபஸ்ட்டாக இருக்கிறாரா? அவர் பிரதானமாக இருக்கிறாரா? வாலிபர்கள் ஆராய வேண்டிய காரியம் மட்டும் இல்லை, வயோதிபர்களும் சரி, எல்லா வயசுக்காரங்களும் எல்லா ஆட்களும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு காரியம். இவர் மகத்துவமான தேவன், அற்புதமான தேவன். இவருக்கு நிகர் ஈடு வேறு எதுவும் இருக்க முடியாது. வேறு எதையாவது வச்சோம்னா நம்ம முட்டாள் ஆகிடுவோம், வெட்கப்பட்டு போயிடுவோம். இருதயத்தை ஆராய்வோம். கர்த்தாவே, என்னுடைய இருதயத்தை மீது வைக்க எனக்கு கிருபை செய்வீராக. ஒரு நாளும் அதிலிருந்து வஞ்சிக்கப்படாதபடிக்கு, முதலாவது வேறு எதுவும் இடம் பெறாதபடிக்கு என்னை காத்துக்கொள்வீராக. வேறு எதுவுமே அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, அதுக்கு நான் இடம் கொடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்வீராக. என்னுடைய இருதயத்தை எப்போதும் உம்மை முதலாவது வைத்து, உம்மை பெருசாக நினச்சி, உம்மை நம்பர் 1 நினச்சி, உம்முடைய காரியங்கள் நம்பர் 1, நீரே நம்பர் 1, மற்றதெல்லாம் பிறகு அப்படிங்கிறத நினைக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தை தருவீராக. ஹெல்ப் அஸ் நாட் டு லூஸ் சைட் ஆஃப் திஸ். இதை எங்கள் கண்களுக்கு முன்னாலிருந்து மறைந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ளும். இந்த சத்தியம் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை நிலைநிறுத்தட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்து சரியான பாதையில் செல்ல எங்களுக்கு உதவும் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஜீவனுள்ள மெய்யான தெய்வம், உம்மை போல் ஒருவர் இல்லை, மகத்துவமான தேவன். நீர் ராஜரீகம் பண்ணுகிறீர், நீரே எங்களை ஆள வேண்டும், நீரே எங்கள் ராஜா. உம்மை தவிர வேறு எதுவும் எங்கள் உள்ளங்களை ஆளக்கூடாது. நீரே எங்கள் வாழ்க்கையில் முதலாவது இருக்க வேண்டும். முதலாவது நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேட வேண்டும். அப்பொழுது தான் எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது முதலாவது என்கிற அந்த வார்த்தை எங்கள் உள்ளத்தில் பதிய செய்வீராக. முதலாவது கர்த்தர், முதலாவது இயேசு, முதலாவது தேவன், முதலாவது என்னுடைய கர்த்தர், என்னுடைய தேவன், அவர் தான் நம்பர் 1 என்கிறது என்னுடைய இருதயத்தில் பதிய செய்வீராக கர்த்தாவே. என்னுடைய உள்ளத்தில் ஆழமாய் பதியிட்டு என்னுடைய மனது உம்மை கொண்டாடட்டும் கர்த்தாவே. மற்றதெல்லாம் பின்னால் போகட்டும், மற்றதெல்லாம் இதுக்கு பின் வரட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளத்திலையும் தொனிக்கட்டும், தொனிக்கட்டும் கர்த்தாவே. ஓ மற்றவைகளை முன்னால் வைத்து அவைகளை வணங்கி அவைகளை நினைத்து கொண்டிருக்கிறவர்கள், பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. நாங்கள் எல்லாரும் உம்மை தொழுது கொள்கிறவர்களாய், உண்மையே தொழுது கொள்கிறவர்களாய் கர்த்தாவே, உண்மையே முதலாவது வைக்கிறவர்களாய் எங்களை வைப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் பாருங்கள், இதை நம்ம கண் முன்னால் வைக்கணும். கொஞ்சம் ஏமாந்தால் அப்படியே போயிடுவோம் பாருங்கள், வேறு எதுக்காவது முதலிடம் வந்துடும். ஈஸியாக டைவர்ட் ஆகலாம், ஈஸியாக ஒரு பேகன் மாதிரி ஆகிடலாம். ஜீவன் உள்ள தேவனை முதலாவது வைக்காமல் வேறு எதையோ முதலாவது வைக்கிறவர்களாக சுலபமாக போயிடலாம். வெளியே சர்ச்சுக்கும் போயிட்டுருக்கலாம், ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிலையும் கலந்து கொள்ளலாம். ஆனால் முதல்ல இல்லை கர்த்தர். இப்போது அவர் பேக் சீட் எடுத்துக்கிட்டார். இப்போது கொண்டு போய் விட்டோம் பேக் சீட்டில். ஈஸியாக ஏமாறக்கூடிய விஷயம் இது, வஞ்சிக்கப்படக்கூடிய விஷயம். எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணது முதலாவது கர்த்தர் இருக்கிறாரா? முதலாவது எல்லாம் சொல்லுவோம். முதலாவது கர்த்தர், ஆண்டவர், முதலிடம் அவருக்கு. இது ஒவ்வொரு நாளும் நமக்கு உள்ளத்தில் ஆழமாய் பதிய வேண்டும். மீதியெல்லாம் அப்புறம், அதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை நான். முக்கியத்துவத்தில் அதுக்கு 2வது 3வது 4வது 10வது இடம் வர வேண்டியதெல்லாம் உனது. அதை தூக்கிட்டு நீங்கள் வச்சா வெட்கப்பட்டு போயிடுவோம். நிறைய பேர் அதுதான் பிரச்சனை. பாருங்கள், எப்படி வாழ்க்கை சரியாகும்னு கேட்டால் நான் சொல்கிறேன், கர்த்தரை முதலாக கொண்டாங்க, மீதியெல்லாம் சரியாகும். மீதியெல்லாம் கரெக்டாக அது உட்கார வேண்டிய இடத்துல ஓகே, இவரை முதலாவது வச்சாலே மீதியெல்லாம் கரெக்டாக வரிசையில் அமர்ந்துக்குவாங்கலாம், புத்தி வந்துடும். பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை கர்த்தர் முதலாவது இருந்தார்னா. சரி, 8-9. சீயோன் கேட்டு மகிழ்ந்தது, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகள் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களும் நீர் மிகவும் உயர்ந்தவர். இவர் ஆளும்போது, இவர் ராஜரீகம் பண்ணும்போது அங்கே மகிழ்ச்சி, நியாய தீர்ப்புகள் பக்காவாக நடக்குது, சரியான நியாய தீர்ப்புகள் கிடைக்குது. இந்த உலகத்தில் நியாயம் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அது பாவ உலகம், குறைவுபட்ட உலகம், நீதி நியாயம்லாம் சரியாக கிடைக்கிறது இல்லை. ஆனால் அவர் ஆளும்போது சரியாக கிடைக்குது. இமீடியட் கான்டெக்ஸ்ட் என்னன்னு சொல்கிறாங்க, சிலர் சொல்கிறாங்க இது
ஏன் இப்படி இங்கே சொல்லியிருக்கிறேன், சீயோன் கேட்டு மகிழ்ந்தது, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்பு நிமித்தம் யூதாவின் குமாரத்தில் களி கூர்ந்தார்கள். பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களையும் நீர் மிகுந்த உயர்ந்தவர் சொன்னது. ஏன்னா அந்த இமீடியட் கான்டெக்ட், உடனடி சந்தர்ப்பம் எதை பற்றி சொல்லியிருக்குன்னா, பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து அவர்கள் திரும்பும்போது அந்த திரும்பினதை பற்றி மகிழ்ந்து களி கூர்ந்து, அவன் அவ்வளோ பெரிய ராஜா நெபுகாத்நேச்சர், அவன் உண்டு இல்லைன்னு ஆக்கினார் கர்த்தர். அதெல்லாம் நினச்சி பார்த்து அங்கே இவர்களை உயர்த்தினார், அவங்களை ஆசீர்வதித்தார், அங்கே வளமான வாழ்க்கை அவர்களுக்கு தந்தார். சிறையிருப்பில் போனவர்கள் ஓஹோன்னு வளர்ந்தாங்க. அவங்க இப்போ திரும்பி வர்றதுக்கு உதவி செய்து மறுபடியும் தங்கள் பட்டணங்களையும் தங்கள் ஊர்களையும் கட்டும்படியாக அவர்களை அனுப்பியிருக்கிறார். அதெல்லாம் நினச்சி பார்த்தா சொல்கிறாங்க, கர்த்தாவே பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களும் நீர் மிகவும் ஏன்னா அதெல்லாம் அனுபவித்தாங்க. நேபுகாத்நேச்சர் வாயாலேயே சொல்ல வச்சார், இந்த ஆளுகளுடைய தெய்வம் தான் என் மெய்யான தெய்வம்னார். தானியேல் காலத்துலேயும் அது நடந்தது. இப்படி அந்த அனுபவங்களெல்லாம் வச்சு தான் அது சொல்கிறாங்க. இப்போ திரும்பி இருக்கிறாங்க, அதான் இம்மீடியட் கான்டெக்ஸ்ட்ன்றாங்க. சரி, எதுவாக இருந்தாலும் இயேசு திரும்ப வரப்போகிறார். அதை பாபிலோன் சிறையிருப்பிலேருந்து திரும்பினதை விட பெரிய சம்பவம் அது. அதில் அவர் ஆளுகிறார்ன்றதை காமிச்சார், ஒரு விதத்தில் திரும்ப கொண்டு வந்தார். ஆனால் இயேசுவே வந்து ஒரு நாள் ஆளப்போகிறார். இயேசு திரும்ப வருகிறார், ஆளப்போகிறார், நீதி நியாயம் செய்வார். நீதி கிடைக்காதவர்களுக்கெல்லாம் நீதி கிடைக்க போகுது, நியாயம் செய்யப்படாதவர்களுக்கெல்லாம் நியாயம் செய்யப்பட போகிறது. அப்படிப்பட்ட ஒரு நாள் வருகிறது. அப்போ நம்முடைய ஊர்களும் கிராமங்களும் கூட களி கூறும். நாமும் சொல்லுவோம், பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களும் நீர் உயர்ந்தவர் அப்படின்னு நாமளும் மகிழ்ந்து களி கூறுவோம். சரி, இப்போ 10ஆம் வசனம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். இதை விளங்கிக்கணும்னா 2 காரியங்கள் சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய மக்கள் 2 காரியங்களை செய்யணும்னு சொல்கிறார். ஒன்று, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் தீமையை வெறுத்து விடுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், தீமையை வெறுத்து விடுங்கள். 2வது, நீதிமான்களே கர்த்தரில் மகிழுங்கள் அல்லது களி கூறுங்கள். தீமையை வெறுங்கள், கர்த்தரில் மகிழுங்கள். எல்லாம் சொல்லுவோம், தீமையை வெறுங்கள், கர்த்தரில் மகிழுங்கள். 2 ஒன்று சம்மந்தப்பட்டது. தீமையை வெறுக்க வெறுக்க கர்த்தரில் மகிழ்கிறோம், கர்த்தரை அறிந்து கொள்ள தீமையை வெறுக்கிறோம். அப்படி தான் அது போகுது இல்லையா? சொல்லிட்டு அப்படி தீமையை வெறுக்கிறவர்களுக்கு, கர்த்தரில் மகிழ்கிறவர்களுக்கு 4 நன்மைகள் நடக்கும்ன்றார். அது அங்கேயே சொல்கிறார் பாருங்க, 10ஆம் வசனத்தில் சொல்கிறார், தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி ப்ரொடெக்ட் பண்ணுவாராம், காப்பாற்றுவாராம். துன்மார்க்கின் கைகளுக்கு அவர்களை தப்பு வைக்கிறார். ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, டெலிவர் பண்ணுறார், தப்பு வைக்கிறார். 3வது, நீதிமான்களுக்காக வெளிச்சமும், அதாவது அவருடைய பாதைகளிலே வழிகளிலே வெளிச்சம். சிலர் போகிற இடம் என்னன்னு தெரியாமல், என்ன நடக்க போகுது ஒன்றும் தெரியாமல் போயிட்டுருக்கிறாங்க, இருட்டில் போகிற மாதிரி இருக்குது வாழ்க்கை. அவர் பாதைக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். அவர் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. வெளிச்சம், மகிழ்ச்சி, வாழ்க்கையில் பாதையில் வெளிச்சம், அப்புறம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி. காப்பாற்றுகிறார், விடுவிக்கிறார், பாதையில் வெளிச்சத்தை தர்றாரு, மகிழ்ச்சியை தருகிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க சூப்பருங்க இதுன்னு? என்ன மாதிரி ஆசீர்வாதம்! காப்பாற்றி விடுவித்து பாதையில் வெளிச்சத்தை கொடுத்து மகிழ்ச்சியால் நம்மை நிரப்புகிறார். இதெல்லாம் கொஞ்சம் தியானிக்கணும், தியானித்து பார்க்கணும். ஜெபம் பண்ணும்போது நீங்கள் இதெல்லாம் வாசித்துட்டு கொஞ்ச நேரம் நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். என்னை காப்பாற்றி, என்னை விடுவித்து, என் பாதையில் வெளிச்சத்தை தந்து என்னை மகிழ்ச்சியால் நிரப்புகிற தேவனே உமக்கு நன்றின்னு சொல்லணும். சில நேரத்தில் எல்லாம் பண்ண முடியல. இங்கே பாருங்கள், நீங்கள் அதை ஜபத்தில் எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாம் உங்களுடைய பார்ட் ஆஃப் யுவர் டிவோஷன், உங்களுடைய டிவோஷனில் ஒரு பகுதியாக மாறணும். ஆண்டவரை துதிக்கணும், கொஞ்சம் நேரம் பாடணும், கொஞ்சம் நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இதெல்லாம் நீர் எனக்கு செய்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம்னு. தீமையை நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே, தீமையை வெறுக்கிறேன், உண்மையிலே மகிழுகிறேன். நான் தீமையை வெறுக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, எனக்கு கேட்குறது அவசியம். தீமையை வெறுக்கிற ஆண்டவரே, வெறுக்க எனக்கு உதவி செய்யும். இன்னும் அதிகமாய் தீமையை வெறுக்கிறவனாக வாழ எனக்கு உதவி செய்யும்.
பாவத்தை வெறுக்கிறவனாக, தீமையை வெறுக்கிறவனாக, அருவருக்கிறவனாக அப்படி இருக்க எனக்கு உதவி செய்யணும். அப்படி ஜெபம் பண்ணணும் பாருங்கள். இதுதான் ஜெபம். கடைசியாக இன்னொன்று, நாம் தீமையை வெறுக்கிறவர்களாக இருக்கிறோங்கிறதுக்கு என்ன அடையாளம்? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். இது கிறிஸ்தவர்கள், தேவனுடைய மக்கள் தீமையை வெறுக்கிறவர்களாக இருக்கணும் இல்லையா? தீமையை நாம் உண்மையாகவே வெறுக்கிறோங்கிறது எப்படி சொல்லலாம்? நீங்களும் நானும் தீமையை வெறுக்கிறோம்னு அறிந்து கொள்ளணும்னா என்ன பண்ணலாம்? ரிச்சர்ட் சிப்ஸ்ன்னு ஒரு பெரிய தேவ மனிதர், அவரும் அந்த காலத்தில் 16வது நூற்றாண்டு 17வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். 16லேருந்து 17க்குள்ள அந்த பீரியடில் வரலாம். இப்போ இந்த பழைய ஆளுங்கள்லாம் ரொம்ப சூப்பரான ஆளுங்க, இந்த புது ஆளுங்க தான் ரொம்ப கோளாறு. அதனால் நான் பழைய ஆளுங்கள் நிறையா பார்க்குறது. ரிச்சர்ட் சிப்ஸ் ஒரு பெரிய ஃபேமஸ் ப்ரீச்சர், பியூரிட்டன் ப்ரீச்சர். அவர் சொல்கிறாரு, நாம் தீமையை வெறுக்கிறவெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிகள் உண்டுன்றார். எப்படி தெரியும்? 6 காரியங்களை சொல்கிறாரு. இந்த 6 காரியங்களை நோட் பண்ணிங்கன்னா, தீமையை வெறுக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா, இந்த 6 விதத்தில் வெறுக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிறார். இது நல்ல ஒரு மெஷர்மெண்ட் நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் குயிக்காக நோட் பண்ணிங்க, இது உங்களுக்கு உதவும். எப்படி தீமையை வெறுக்கிறவர்கள் நாம் அறிந்து கொள்ளலாம்? முதலாவது அவர் சொல்கிறாரு, இஃப் ஆர் ஹேட்ரட் ஆஃப் சின் இஸ் யூனிவர்சல். அப்படின்னா நாம் பாவத்தை வெறுக்கிறோம்ன்றோம் இல்லையா, தீமையை வெறுக்கிறோன்றோம் இல்லையா, அது வந்து யூனிவர்சலாக இருக்கணும். யூனிவர்சலாக இருக்கணும்னா எல்லா விதமான பாவங்களையும் வெறுக்கிறோம். அது எதுவாக இருந்தாலும் எல்லா விதமான தீமைகளையும் வெறுக்கிறவர்களாக நாம் இருக்கணும். இதை வெறுக்கிறோம், அதை வெறுக்கலை, அது கொஞ்சம் பரவாயில்ல, இது ஓகே. எல்லா விதமான தீமையும் இட் மஸ்ட் பி யூனிவர்சல். ஆர் ஹேட்ரட் ஆஃப் சின் மஸ்ட் பி யூனிவர்சல். ஒன்று, எல்லா தீமையும் வெறுக்கிறவர்களாக இருக்க வேணும். ரெண்டாவது, இஃப் அவர் ஹேட்ரட் ஆஃப் சின் இஸ் ஃபிக்ஸ்டு. அப்படின்னா நம்ம பாவத்தை வெறுக்கிறது வந்து நமக்குள்ள ஆழமாக வேறுன்றதாக இருக்க வேண்டும். அது வந்து பிடிங்கி எரிஞ்சு போட முடியாது. அது அப்படியே வேறொன்றி அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்குள்ள. பாவத்தை வெறுக்கிறதுங்கிறது நேற்றெல்லாம் வெறுத்துக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி வெறுக்கல, அப்படி கிடையாது. அது அப்படியே நமக்குள்ள தங்கி இருக்கிற ஒன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பங்காக இருக்க வேண்டும். நம்முடைய வாஞ்சையெல்லாம் தீமையை ஒழிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள்ளே இருக்க வேணும். அந்த அளவுக்கு தீமையை வெறுக்கணும், வெறுத்து கொண்டே இருக்க வேணும். அது ஃபிக்ஸ்டாக இருக்கான்னு பார்க்க சொல்கிறாரு. அல்லது அப்பப்போ வந்துட்டு போகிறான் தப்பு. இது ஃபிக்ஸ்டாக இருக்குதா? பாவத்தை வெறுக்கிறதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு குவாலிட்டியில் ஃபிக்ஸ்ட் குவாலிட்டி ஆகிடுச்சா அப்படிங்கிறார். மூணாவது, இஃப் ஆர் ஹேட்ரட் ஆஃப் சின் இஸ் அ மோர் ரூட்டட் அஃபெக்ஷன் தென் ஆங்கர். தமிழில் சொல்ல போனால் அந்த பாவத்தை வெறுக்கிறது அல்லது தீமையை வெறுக்கிறதுங்கிறது இந்த கோபத்தை வெறுக்கிற மாதிரி கிடையாது. அதை விட ஆழமாக வேரூன்ற வேண்டும். கோபத்தை வந்து வெறுக்கிறோம் தான், உண்மைதான். ஆனால் கோபத்தை தணிச்சிடலாம், சமாதானப்படுத்திடலாம், அமைதிப்படுத்திடலாம், கொஞ்சம் அதை காம் டவுன் பண்ணிடலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த பாவத்தை வெறுக்கிறதுங்கிறத ஒரு நாளும் தணிக்கக்கூடாது, குறைக்கக்கூடாது, சமாதானப்படுத்தக்கூடாது, அதில் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. அது வந்து ஆழமாய் வேறுன்றதாக நமக்குள்ள இருக்க வேண்டும். பாவத்தை வெறுக்கிறதுங்கிறது இட் மஸ்ட் பி எ மோர் ரூட்டட் அஃபெக்ஷன் தேன் ஆங்கர். நம்முடைய வாஞ்சைகளில் இது பெரிய வாஞ்சையாக இருக்கணும். கோபம் போகணுங்கிற வாஞ்சையை விட இது வந்து பாவத்தை வெறுக்கிறதுங்கிறது இன்னும் பெரிய வாஞ்சையாக இருக்க வேண்டும். நாலாவது, இஃப் வி ஹேட் சின் வேர் எவர் சின் இஸ் ஃபவுண்ட். பாவத்தை எங்கே கண்டாலும் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் ரொம்ப அதுக்குள்ளே போகணும். யூதா தாமார் உடைய கதை தெரியும் இல்லையா உங்களுக்கு? அது நடந்த பிறகு கேள்விப்படுறான், அந்த தாமாருங்கிற அவள் கற்பமாக இருக்கிறான்னு. உடனே கோவம் வருது பாருங்கள் அவனுக்கு. அவளை கொண்டாருங்க, சுட்டரிக்கணும் அவளை அப்படின்றான். அவள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு காரணமே வந்தான், அவனுக்கே தெரியல. அது அதாவது மற்றவங்க செஞ்ச பாவத்தின் மேலே வெறுப்பு இருக்குது, இவன் தான் பாவத்தை செஞ்சான்னா எப்படி இருக்கும்? அதாவது என்ன சொல்ல வர்றாரு, யூ ஷுட் ஹேட் இட் வேர் எவர் இட் இஸ் ஃபவுண்ட். மற்றவர்களிலே பாவத்தை காணும்போது வெறுக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளேயே பாவத்தை காணும்போதும் நீங்கள் அதை வெறுக்க வேணும். உங்கள்கிட்டயே நீங்கள் அந்த பாவம் இருக்கிறத பார்க்கும்போது அதையும் வெறுக்க வேண்டும். வெறும் மற்றவங்கள்ட்ட இருக்கிற பாவத்தை மட்டும் வெறுத்து அதான் மோசமானவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு பேசுகிறத விட்டு நமக்குள்ளே இருக்கிற பாவத்தையே வெறுக்க வேணுன்றார். அஞ்சாவது, இஃப் வி ஹேட் த கிரேட்டஸ்ட் சின் இன் த கிரேட்டஸ்ட் மெஷர். அதாவது வி மஸ்ட் ஹேட் ஆல் சின்ஸ் இன் அ ஜஸ்ட் ப்ரொபோர்ஷன்.
ஒரு சின்ன பாவம்னா அதை கண்டுக்காமல் இருக்கிறது, ஒரு பெருசுனா ரொம்ப பெருசாக இருக்கிறது, அப்படி இருக்கக்கூடாதுன்றார். எல்லா பாவத்தையுமே பெரிய விதத்தில் நாம் வெறுக்க வேண்டும். அது சின்ன பாவமாக இருந்தாலும் சரி, பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை ரொம்ப தீவிரமாய் வெறுக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் நம்ம ஆவிக்குரிய ஜீவித்தில் முன்னேறிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஆறாவது, இஃப் வி கேன் பி ரிப்ரூவ்டு ஃபார் சின் அண்ட் நாட் கெட் ஆங்க்ரி. நாம் பாவம் செய்யும்போது ஒருத்தர் வந்து நம்முடைய பாவத்தை சுட்டி காண்பித்து நீங்கள் செய்கிறது தவறு, இது பாவம், திருந்துங்கள்னு சொல்லும்போது கோபம் வராமல் ஏற்றுக்கொள்கிற தன்மை இருந்ததுன்னா நீங்கள் நல்ல ஆவிக்குரியவர்கள் அர்த்தம். நான் நினைக்கிறேன் பெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இது. பாவத்தை நாம் வெறுக்கிறோமா இல்லையாங்கிறத அறிந்து கொள்வது இந்த 6 அற்புதமான சஜஷன்ஸ். என்ன மாதிரி ப்ரீச்சர் பாருங்கள், அவர் இந்த 6 காரியங்களை சொல்கிறார். இதை பாருங்கள், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியுன்றார். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம். இதெல்லாம் ஜெபத்தில் கொண்டு வாருங்கள். எல்லா பாவத்தையும் வெறுக்கிறது, எப்போதும் வெறுக்கிறது, அது ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. அது மற்றவர்கள்ட்ட கண்டாலும் நம்மக்கிட்ட கண்டாலும் அதை வெறுக்கிறது. நம்முடைய பாவங்களை மற்றவங்க சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை, அதில் திருந்தக்கூடிய ஒரு இணக்கமான தாழ்மையான தன்மை, இதெல்லாம் ரொம்ப அவசியம். பாருங்கள், ஒரு பாவத்தை ரொம்ப வெறுக்கிறது, இன்னொரு பாவத்தை கொஞ்சமாக வெறுக்கிறது, அதெல்லாம் இல்லாமல் எல்லா பாவத்தையுமே ரொம்ப வெறுக்கிறது. இதெல்லாம் வந்து அடையாளங்கள். இதெல்லாம் சொல்லிட்டேன், உங்களுடைய பிரயோஜனத்துக்காக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய உள்ளங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துவோம். ஆண்டவரே, இந்த அற்புதமான சத்தியத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரங்க தாவே. மகத்துவமான தேவன் நீர், உண்மையே வணங்குகிறோம். உண்மையே எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவராய் வைத்து ஒவ்வொரு நாளும் நீர் முதலாவது இருக்கிறீரா எங்களுடைய வாழ்க்கையில்ங்கிறத சரிபார்த்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்துள்ளங்க தாவே. அது மட்டும் இல்லை, பாவத்தை வெறுக்கிறவர்களாக, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கிறவர்களாக எங்களை வைத்தருளுங்க தாவே. நீர் எங்களை காப்பாற்றி விடுவித்து எங்கள் பாதையை வெளிச்சத்தால் நிரப்பி எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிற தேவன். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் நல்ல பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறோமா, பாவத்தை வெறுக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்றைக்கு கேட்ட காரியங்கள் எங்களுக்கு உதவட்டும் கர்த்தா. ஒவ்வொரு நாளும் எங்களை ஆராய்ந்து பார்க்க, அப்படிப்பட்ட பாதையில் நாங்கள் செல்லுகிறோமா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, அதில் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் இந்த பாவத்தை வெறுக்கிற அந்த வாஞ்சையில் பெருகட்டுங்க தாவே. அதிகமாய் வெறுக்க, உண்மை அதிகமாய் நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. உண்மை அதிகமாய் நேசிக்க பாவத்தை இன்னும் அதிகமாய் வெறுக்கிறவர்களாய் நாங்கள் மாறுகிறோம். உண்மை அறிந்து கொள்ள பாவத்தை வெறுக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஆகவே உண்மை அறிந்து கொள்ள, உண்மை நேசிக்க அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தருவீராக. பாவத்தை வெறுக்கிறவர்களாக எங்கள் உள்ளங்களை கர்த்தாவே அப்படி பக்குவப்படுத்துவீராக. ஒவ்வொரு நாளும் உடைய ஆவியானவருடைய கிரியை நடைபெறட்டும். பெரிய வித்தியாசத்தை எங்களுக்குள்ளே உண்டு பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மெய்யான ஆவிக்குரிய மக்களாக நாங்கள் விளங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. இங்கே இருக்கிறவர்கள் மட்டும் இல்லை, தூரத்திலேருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஏராளமான பேரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தியம் அவர்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கட்டும். நீர் ராஜரீகம் பண்ணுகிறீர், நீர் ஆளுகிறீர். நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோங்க கர்த்தாவே. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மகத்துவமான அற்புதமான வியக்கத்தக்க தேவனாக இருக்கிறீர், வல்லமையுள்ள தேவன். உம்முடைய நோக்கங்களை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவீராக. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென்.